வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு அருண் ரோஷன் டெக் சேனல். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லைக் ஒரு பட்டன கிளிக் பண்ணா இமேஜ் சேஞ்ச் ஆகுற மாரி ஒரு ப்ரோகிராம் பண்ண சொல்லி. இன்னைக்கு நம்ம அத எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ ப்ராஜெக்ட், எம்ப்டி வியூ. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இமேஜ் சேஞ்சர்ன்னு நேம் வைக்கிறேன். இந்த ஆஸ் யூசுவல் ஜாவா லாங்குவேஜ், ஏபிஐ லெவல் இதெல்லாம் செட் பண்ணிட்டு, ஃபினிஷ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஃபைல் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் லாஸ்ட் டைம் இதில எனக்கு யூஐ அப்டேட் கேட்டிருந்தாங்க. லைக் ஏஐ என்ஹான்ஸ்மென்ட் அப்படியெல்லாம் வந்திருந்தது. நான் அத கிளிக் பண்ணனால இப்ப என்னுடைய யூஐ மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு மேபி அத நீங்க கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் சேஞ்ச் ஆயிருக்கும். இல்ல நார்மலாவே இருந்திருக்கும். அண்ட் இது அந்த அளவுக்கு எதுவும் டிஃபரன்ஸ் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணா நீங்களும் அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஃபைல் பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் நம்ம ப்ராஜெக்ட் பண்றத காட்டுறதுக்காக பழைய யூஐக்கே மாத்தியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த புது யூஐயே நீங்க வச்சுக்கலாம். அண்ட் நான் இப்ப பழைய யூஐக்கே மாத்தியிருக்கேன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பண்ண ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி புது யூஐக்கு மாறுறது அண்ட் அத பேஸ் பண்ணின வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பழைய யூஐக்கே வச்சு ப்ரோகிராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ப்ரோகிராம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 3 பட்டன் எடுத்துக்க போகிறேன் அண்ட் 1 இமேஜ் வியூ. அண்ட் நான் இது கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வியூ ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் இங்கே சைடில் டிசைன் பண்ணும்போதே அதோடைய கோட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் கோட் டைரெக்டாக பண்ணி இங்கே பில்ட் பண்ணலாம். நான் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஐலேயே பண்ணிட போகிறேன். அண்ட் 3 பட்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் இதுக்கு ரிலேட்டிவ் லேஅவுட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டே கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் யூஸ் பண்ண போகிறேன். இதில கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்ல என்ன பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு மேனுவலா இது மாரி எல்லாத்தையும் அலைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அப்பதான் நீங்க ரன் பண்ணும்போது பொசிஷன் சேஞ்ச் ஆகாம நீங்க ஃபிக்ஸ் பண்ற பொசிஷன்லயே வரும். இதே ரிலேட்டிவ் லேயர்ல நீங்க பண்ணும்போது, இங்கேயே லைக் கோட்லயே நீங்க கீழ குடுத்துக்கலாம். ஐடி பிலோ இமேஜ் வியூ இல்ல பட்டன் வியூ அந்த மாரி குடுத்துக்கிட்டா இந்த வேலை மிச்சமாகும். நான் இத கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ண ஆரம்பிச்சுடுறேன். ஓகே நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பட்டனுக்கு நான் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு அயர்ன் மேன் அண்ட் வேல்யூஸ் நீங்க இங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம். இல்ல இங்க அட்ரிபியூட்ஸ்ல போயிட்டு இங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம். லைக் இங்க கிளிக் பண்ணும்போதே நீங்க இங்க டெக்ஸ்ட்ன்னு வரும். இந்த இடத்துல வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா கோட்லயே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். கேப்டன் அமெரிக்கா அண்ட் லாஸ்டா தார். அண்ட் ஐடியும் நீங்க சேஞ்ச் பண்றது உங்களுக்கு எப்பவுமே நல்லது. லைக் என்ன பட்டனுக்கு என்ன ஐடி வைக்கிறீங்களோ, அத நீங்க ஜாவா ஃபைல்ல ரன் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு வந்து சிஏ ஷார்ட் ஃபார்மா கேப்டன் அமெரிக்கா ஷார்ட் ஃபார்மா சிஏன்னு வச்சிருக்கேன். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க எரர் வர ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏன்னா நீங்க ஐடி வந்துட்டு இங்க சேஞ்ச் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதோட பேர் பண்ணியிருந்தோம். அந்த பேரான ஐடி இங்க கீழ இருக்கு. இது ரிலேட்டிவ் லேஅவுட்ல இதுதான் சொன்னேன். ஆ லேஅவுட் பிலோ இந்த ஐடி போட்டிருந்தீங்கன்னா, இது கீழ வந்திருக்கும். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ப லேஅவுட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். லைக் 5 லேஅவுட் இருக்கு. 5 லேஅவுட் பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ரிலேட்டிவ் லேஅவுட்னா என்ன? லீனியர் லேஅவுட்னா என்ன? கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்னா என்ன? ஃப்ரேம் லேஅவுட்னா என்னன்னு எல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் ஐடி நான் இங்க வந்து அயர்ன் மேன் அண்ட் இந்த பட்டனுக்கான இந்த இடத்துல நீங்க குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ரீஃபேக்டர் எல்லா இடத்துலயும் சேஞ்ச் பண்ண கேட்கும். இது வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எரர் வரல பாருங்க. இந்த கோட்ல எரர் வரல. ஏன்னா இது நம்ம இந்த இடத்துல போய் பண்ணனால ஒரு இடம் மட்டும் சேஞ்ச் ஆச்சு. நம்ம இதோடைய ஐடி நம்ம மாத்திரலாம். சிஏன்னே வச்சிடலாம். இப்போ எல்லாமே பழையபடி அலைன் வந்துருச்சு. அண்ட் இமேஜ் வியூக்கு நான் இமேஜ் வியூன்னு மாத்திக்கிறேன்.
இப்ப எந்த எரருமே இல்ல. இப்ப நம்ம இந்த பட்டன கிளிக் பண்ணா என்ன ஆக்ஷன் நடக்கணுங்கிறத ஜாவா ஃபைல்ல நம்ம போய் டைப் பண்ணணும். அது வந்துட்டு 2 மெத்தட் இருக்கு. ஸ்டாட்டிக், டைனமிக்ன்னு. நான் டைனமிக் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் அங்க யூஸ் பண்ணியிருக்கோமோ, அத இங்க டிக்ளேர் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஒரு பட்டன் 3 பட்டன் போட்டிருக்கோம். இமேஜ் வியூ போட்டிருக்கோம். ஸோ பட்டன் 3 பட்டன் இருக்கனால B1, B2, BT. அண்ட் இப்ப இங்க என்ன எரர் காட்டுதுன்னா, இந்த ஃபைல் இம்போர்ட் இல்லன்னு காட்டுது. ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்கா அதே இம்போர்ட் ஆயிரும். இல்லன்னா நம்ம மேனுவலா இந்த மாரி இம்போர்ட் கிளாஸ் குடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இமேஜ் வியூ பண்ணியிருந்தோம். ஸோ இமேஜ் வியூ. அண்ட் இதுல வந்து அந்த கேமல் கேஸ் லெட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்துட்டு இந்த கேப்ஸ் லெட்டர் பட்டன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸ்மால் லெட்டர் பட்டன் போட்டீங்கன்னா, அதுக்கு வேற வேல்யூ இருக்கு. ஸோ இது கரெக்ட்டா பண்ணணும். இது வந்துட்டு நான் இப்போ IMGன்னு குடுக்குறேன். அண்ட் இப்போ இந்த ஆன் கிரியேட் ஃபங்ஷனுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் அத மேப் பண்ணணும். இங்க இருக்கிற ஜாவா ஃபைல்ல இருக்க வேரியபிளையும், நம்ம டிசைன் ஃபைல்ல இருந்த XML ஃபைல் டிசைன் ஃபைல்ல இருந்த அ ஐட்டம்ஸையும் இங்கேருந்து நம்ம மேப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் V1 ஈக்குவல் டூ அதுக்கு ஃபைண்ட் வியூ பை ஐடி நம்ம யூஸ் பண்ணணும். ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் அங்க நம்ம என்ன அ அங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஐடி குடுத்திருந்தோமோ அது இந்த இடத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பட்டனுக்கு வந்து CAன்னு ஐடி வச்சிருக்கோம். ஸோ இந்த CAன்ற ஐடிய இப்ப நம்ம இங்க குடுத்தா ஆட்டோமேட்டிக்கா மேப் ஆயிரும். இப்ப பட்டன் 2க்கு சேம் மெத்தட் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் நம்ம இங்க என்ன குடுத்துருக்கோங்கிறத பார்த்துக்கணும். அயர்ன் மேன்னு குடுத்துருக்கோம். இங்கேயும் நம்ம அயர்ன் மேன்னு குடுத்துருக்கோம். இப்ப பட்டன் 3 ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் இங்க வந்து அந்த பட்டன் 3ன்னு காட்டுது. ஏன்னா நம்ம இங்க ஒண்ணும் சேஞ்ச் பண்ணவே இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் அத சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டார் இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனே இருக்காது. பட்டன் 3ன்னு காட்டாது. ஸ்டார்ன்னு காட்டும். சேம் மெத்தட்ல இமேஜ் வியூக்கும் நம்ம மேப் பண்ணிட்டோம்னா, ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் இமேஜ் வியூக்கு நம்ம IMGன்னு போட்டிருந்தோம். அதோடைய ஐடி இங்க டிஸ்ப்ளே ஆகுது. நம்ம அதே டைப் பண்ணிடலாம். IMG. இப்ப நம்ம எல்லாமே கரெக்ட்டா மேப் பண்ணி முடிச்சுட்டோம். சம்டைம்ஸ் இத மாரி நம்ம கரெக்ட்டான ஐடி குடுக்கும்போது அது சில எரர் காட்டும். அத வந்துட்டு நம்ம இங்க இந்த பல்ப் கிளிக் பண்ணீங்கன்னா, ஷோ கான்டெக்ஸ்ட் வரும். இதுல வந்துட்டு இந்த சஸ்பிஷியஸ் மிஸ் இன்ஃப்ளேட்டட் வித் அனோட்டேஷன் அந்த மாரி எல்லாம் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த எரர் கிளியர் ஆயிரும். அண்ட் இப்ப நம்ம கரெக்ட்டா மேப் பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப நம்ம வந்து இந்த பட்டன கிளிக் பண்ணா என்ன நடக்கணுங்கிறத அந்த பட்டனுக்கான ஃபங்ஷன் நம்ம எழுதணும். ஸோ V1 டாட் செட் ஆன் கிளிக் லிசனர்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன கிளிக் பண்ணா என்ன நடக்கும்னு நம்ம டிஃபைன் பண்றதுனால அதுக்குள்ள பண்றோம். செட் ஆன் கிளிக் லிசனர் இதுக்குள்ள நியூ வியூ ஆன் கிளிக் லிசனர் இத நீங்க கிளிக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 2 லைன் வர ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்குள்ள நம்ம ஜஸ்ட் 1 லைன் கோடு தான் இப்ப நம்ம டைப் பண்ண போறோம். என்னன்னா, இமேஜ வந்துட்டு நம்ம இத கிளிக் பண்ணா இந்த இமேஜ் வரணும்னு போட போறோம். ஸோ இமேஜ் ரிசோர்ஸ நம்ம செட் பண்றோம். ஸோ இமேஜ் டாட் செட் இமேஜ் ரிசோர்ஸ். இப்போ இதுல நம்ம இந்த இமேஜ் செட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ டிராபல் ஃபோல்டர்ல போட்டுருக்கணும். இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டர் கீழ டிராபல்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுல தான் நம்ம யூஸ் பண்ண போற எல்லா இமேஜஸும், மீடியாஸும் போட்டு வச்சிருக்கணும். ஸோ டிராபல் ஃபோல்டர்ல நான் ஆல்ரெடி 3 இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். அந்த இமேஜஸ் நீங்க காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து பேஸ்ட் குடுத்தீங்கன்னா, அது பேஸ்ட் ஆயிரும். அண்ட் 3 இமேஜ் இங்க வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இதுல என்ன எரர் காட்டுதுன்னா, இந்த இமேஜ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த மாரி அ சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இங்கேயே ரீநேம் பண்ணிட்டோம்னா அது போயிரும். ஸோ இப்ப நம்ம செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர் டாட்
இதுக்கு முன்னாடி நம்ம ஐடி போட்டு மேப் பண்ணோம். ஏன்னா, அதெல்லாம் ஐடி போட்டு மேப் பண்ற மாரி நம்ம பண்ணியிருந்தோம். இது வந்து டிராவபிள் ஃபோல்டர்ல இருக்கு. இத வந்து ஆர் டாட் டிராவபிள் டாட் அந்த ஃபைலோடைய நேம் நம்ம போடணும். டாட் இங்க டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பட்டன் என்ன வச்சிருந்தோம்? கேப்டன் அமெரிக்கா வச்சிருந்தோம். அதோட இமேஜ் நம்ம இங்க மேப் பண்றோம். சேம் மெத்தட்ல 3 பட்டனுக்கு நம்ம கிரியேட் பண்றோம். பட்டன் 2, பட்டன் 3. ஸோ நம்ம இதுக்கு ரிசோர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்றோம். செகண்ட் பட்டன் அயர்ன் மேன் வச்சிருந்தோம். தேர்ட் பட்டன் நம்ம கார் வச்சிருந்தோம். ஸோ இவ்வளோ தான் ப்ரோகிராம். நம்ம இந்த ப்ரோகிராம் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ரோகிராம ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த எமுலேட்டர்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ரன் பண்றதுங்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அத செக் பண்ணி பாருங்க. அண்ட் கிரேடல் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் நம்ம ஆப் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ப்டியா இருக்கு அண்ட் 3 பட்டன் இருக்கு. இப்போ நான் இந்த கேப்டன் அமெரிக்கா பட்டன் கிளிக் பண்றேன். கேப்டன் அமெரிக்கா இமேஜ் நமக்கு வந்திருக்கு. அண்ட் அயர்ன் மேன், தார். அண்ட் இந்த இமேஜஸ் எல்லாம் நம்ம ஒரு ரேண்டம் சைஸ்ல இருக்கிற மாரி இருக்கும். அது வேணும்னா நமக்கு தேவையான சைஸ் விட்த் அண்ட் ஹைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஓவர்லேப் இஷ்யூ நான் ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டே இங்க லேஅவுட் வித் ஹைட் நம்ம மேனுவலா குடுத்துடுறோம். இல்ல வந்துட்டு ராப் கன்டென்ட், மேட்ச் பேரண்ட்னு 2 இருக்கு. ராப் கன்டென்ட்னா அந்த இமேஜ் ஒரு இருக்கிற சைஸ்லயே அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். மேட்ச் பேரண்ட்ங்கிறது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லா மேட்ச் ஆகும். இல்ல நம்ம வேணும்னா இந்த மாரி மேனுவல் சைஸ குடுத்துக்கலாம். நான் 200 டிபி ஹைட் குடுத்துருக்கேன். அண்ட் 200 டிபி விட்த் இல்ல ஒரு 300 டிபி குடுப்போம். அண்ட் இப்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா, அந்த ஓவர்லேப் ஆகாது. எஸ். நம்ம என்ன சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸ்ல வருது. அண்ட் இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. நம்ம வேணும்னா சைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஹைட் வந்து ஒரு 400 இல்ல ஒரு 350 விட்த் வந்து ஒரு 400. இப்போ நம்ம அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்ட்டா தெரியுது. அண்ட் இது மாரி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதுவும் பார்ப்போம். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நான் இந்த மாரி லேஅவுட்ஸ் பத்தி போடலான்ற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். And நான் போல் ஃபிக்ஸ் பண்றேன். அதுல நீங்க சொல்லுங்க லேஅவுட்ஸ் பத்தி பார்க்கலாமா? இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு, அத பேஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் பண்ண கோட நான் வந்து என்னோட GitHubல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அத ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். டைப் பண்ணி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, நீங்க அத ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய GitHub லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். GitHubல இமேஜ் சேஞ்சர்ன்ற டைட்டில்ல நான் அத அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுல போனீங்கன்னா, இதுல இந்த ஜாவா ஃபைலும் இருக்கும், ரிசோர்ஸ் ஃபைலும் இருக்கும். இத ஜஸ்ட் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஓனாவே டைப் பண்ணியும் பார்க்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ண இமேஜஸ் எல்லாம் இங்க இருக்கும். உங்களுக்கு வேணா நீங்க டைரக்ட்டா வேற இமேஜஸ் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.